மனிதனுடைய அந்த உறுப்பிலிருந்து சிறுநீர் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சிறுநீர் மட்டுமே அதிலிருந்து வெளிப்படுகிறது. சிறுநீர் கழித்த உடனே மனிதனுடைய பாடி எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, நம்ம வயிற்றுக்கு உள்ள மலம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம வயிற்றுக்கு உள்ள அதுக்கு உள்ள பையில சிறுநீர் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும். ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் அவங்களுடைய உள்பகுதியில் என்ன இருக்குது, மலமும் இருக்குது. எல்லாமே கழிஞ்சிருது இல்ல, ஒரு அளவுக்கு தான் மலத்தை கழிப்பான், ஒரு அளவுக்கு உள்ள இருக்கு. மேல இன்னும் கொஞ்சம் போட்டோட அது வெளியே வரும். அதுல கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு, காலியா போடுறது கிடையாது மலக்குடல், அது உள்ள சரக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேயே மலமும் உள்ளேயே ஜலமும் இருக்கிற வரைக்கும் அது வெளியில ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தாதுங்க. வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, அதுல இருந்து நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு போயிடும். வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி வகையில நீங்க பாத்தீங்கன்னா சிறுநீர் இருக்குல்ல, சுண்ணத்து பண்ணாம இருந்தால் வெளிவந்த சிறுநீர் அதுல ஒரு 2, 3, 4 சொட்டுகளாவது அந்த தோலுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இருக்காது, மாச கணக்குல வருஷ கணக்குல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருக்குமே. ஆனால் சிறுநீர் கழிக்கிறான், கழிச்சவன ஒரு 5 சொட்டு அதுல அந்த இடத்துல தேங்கி நிக்கிறது. தேங்கி நிக்குமே ஆனால் அந்த உள்பகுதியிலிருந்து எப்ப வெளியே வந்து விட்டதோ அதனுடைய பாதுகாப்பு கவசத்தை அது இழந்து விடுகிறது. இழந்தவுடனே என்னவாக, அதிலிருந்து படை, தேமல், சுரி, செரங்கு, பால்வினை நோய், அந்த உறுப்புகளை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல ஏற்படும் என்று சிறுநீரை வச்சு சொல்றாங்க. சிறுநீர் மட்டும் தங்காது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு அதுல வரக்கூடிய விந்து போன்றது வெளிப்பட்டாலும் அதுகள் கூட அதுல சில ஒரு பகுதி தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த மேல் தோலை வெட்டி எரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன அளவுக்கு கூட சிறுநீரோ வேற கழிவுகளோ அந்த இடத்தில் தங்காது. அப்படிங்கிற அடிப்படையில் இது ஃபர்ஸ்ட் சிறந்ததுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. யூதர்கள் எல்லாம் பண்றாங்க, யூரோப்ல எல்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேற்கத்திய உலகத்தில் யூரோப்ல எல்லாம் சுண்ணத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரசு ஆஸ்பத்திரியில எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க, உத்தரவு போட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அது ஒரு ஆரோக்கியமானது. 15 வயசுலையும் பண்ணலாம், 20லயும் பண்ணலாம், 25லயும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். அது முஸ்லீம் ஆகுறதுக்கு தான் பண்ணணும் கிடையாது. ஜெயலலிதா போட்ட சட்டம் எல்லாருக்கும் தான், முஸ்லீம்ங்கிறதுக்காக நீங்க பண்ண வேண்டாம், அது ரொம்ப நல்லதுங்கிறதுக்கு பண்ணணும். இரண்டாவது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு இந்த சுண்ணத்து பண்ணுவது ஆண்களுக்கு ஒரு ரொம்ப நல்லது, அவங்களால் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதையும் அறிவியல் பூர்வமாக தமிழ் வாணன் ஒரு புஸ்தகம் எழுதி, அது விலைக்கெல்லாம் சொல்ல இயலாது, ஆம்பளை மட்டும் இருக்கிற சபையா இருந்தா தான் விலைக்கு சொல்ல முடியும். அப்ப தமிழ் வாணன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. புஸ்தகத்துக்கு பேர் முஸ்தி மைதுனம் புஸ்தகத்துக்கு பேரு. அதுல அவர் எழுதுறாரு, சுண்ணத்து பண்ணாதவர்களுக்கும் பண்ணியவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இதுல உள்ள நிறை என்ன, அதுல உள்ள குறை என்ன. அவர் இந்து தான், இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர் தான். அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுல விளங்கி கொள்ளுவீங்க. அது நல்லதுங்கிற வகையில தான் இஸ்லாம் மதம் சொல்லுது. ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், அதை செய்ய மறுக்கிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். அதாவது செய்யற நல்ல ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், இந்த சுண்ணத்தை மட்டும் நான் பண்ண மாட்டேங்கிறாரு, பண்ணாமலே முஸ்லீமா இருக்கலாம். சுண்ணத்து பண்றதுதான் இஸ்லாத்துல வருவதற்கு நிபந்தனை கிடையாது. அது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு போதனை. ஏத்துக்கிட்டீங்கன்னா 100% இருப்பீங்க, ஏத்துக்கலன்னா 99 மார்க் வாங்கி இருப்பீங்க, வெளியே போயிட மாட்டீங்க. அதனால அது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதை கடைப்பிடிக்கிறது முஸ்லீம் இல்லாதவங்க கூட கடைப்பிடித்தால் அவங்களுடைய உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்கு அது சிறந்தது. அதை கடைப்பிடிக்கணும். காரைக்குடியில இதே கேள்வி ஒருத்தர் கேட்டாரு. கேட்டு நான் பதில் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் எந்திரிச்சாரு. அவர் யாருன்னு கேட்டா, பாஜகவுல அவர் இருக்காரு, யார் அவரு, ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பாஜகவுல, காரைக்குடிக்காரு. அவருடைய தகப்பனார் ஐயர். அவர் எந்திரிச்சு சொன்னாரு, எல்லாரும் சுண்ணத்து பண்ணியாக வேண்டும், அது நல்லது. யார் அவரு, பாஜக கட்சியை சேர்ந்தவர், அந்த பாரம்பரியத்தில் உள்ளவர் ஐயர். ஒரு காரைக்குடி அழகப்பா கல்லூரியில பல வருடங்களாக பேராசிரியா பணியாற்றி எந்திரிச்சு சொன்னாரு, நீங்க கம்மியா சொல்லி இருக்கிறீங்க, சுண்ணத்து பண்றது என்ன நன்மை இருக்குன்னு அவர் பட்டியல் போட்டார். போட்டு எல்லாரும் நீங்க பண்ணணும், இந்துக்கள் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும், அது ரொம்ப சிறந்தது, எல்லாரும் அதை கடைப்பிடிங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல காரியம். அது முஸ்லீம் செய்யறாங்கிறதுக்காண்டி ஒதுக்கிடக்கூடாது. யார்கிட்ட எந்த நல்லது இருக்குது அதெல்லாம் ஏத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொன்னா
அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், சிம்பிளான வேலை. அது குழந்தையில பண்ணிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. அதனால கெட்டது ஒண்ணும் கிடையாது. அது முஸ்லீமுக்குரிய அடையாளம்னு பார்க்காதீங்க. அது ஒரு நல்லது, ஆரோக்கியத்துக்குரியன்னு பாருங்க. முன்னாடி நான் வந்தேன், மீட்டிங் கேட்க வந்திருக்கேன். அதிகமாக புலங்குனது பூரா இஸ்லாம். என்னுடைய வயசு இஸ்லாமிய புழங்கிருக்கேன். நான் வேலை நான் இஸ்லாமியத்தை ரொம்ப புழங்கிருக்கேன். அதாவது ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போறீங்க எல்லா கடமையும் முடிச்சுதான் எல்லாம் அடிச்சுட்டு போவாங்க. இப்போ இளகட்ட வளத்துல கல்யாணம் ஆகி அந்த டைம்ல போயிட்டு வராங்க. அது தப்பா ரைட்டா? எப்ப போகணும்னு கேக்குறீங்க? எல்லா கடமையும் முடிச்சுதானே, எல்லாம் பிள்ளை குட்டி எல்லாம் பேரமதி எல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுதான் போகணுங்கிறாங்களே, அது என்ன என்னுடைய இஸ்லாத்துல ஹஜ் என்று ஒரு கடமை இருக்கிறது. இது எல்லோருக்குமான கடமை இல்லை. யாருக்கு பொருள் வசதி இருக்கிறதோ அவருக்கு கடமை. பொருள் வசதி மட்டுமில்ல, போயிட்டு வருவதற்குரிய உடல்நிலை அந்த தகுதியும் இருக்கிறதோ, உடல்நல தகுதி இருக்கிறதோ, அது இருந்தா தான் அவருக்கு என்னவாக கடமையாகும். அது மாதிரி அச்சுறுத்தல் இல்லாம இருக்கணும். போற வழியில தீவிரவாதி இருக்கிறான், போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் அப்ப கூட கடமையாகாது. இது மாதிரி இஸ்லாத்துல ஹஜ்ஜிங்கிற கடமை இருக்குது. முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஹஜ்ஜி ஒரு 65-70 வயசுலாம் செய்வாங்க. ஹஜ்ஜிங்கிற கடமைய வசதியான பணக்காரங்க 40 வயசு 50 வயசு 60 வயசு வரைக்கும் செய்யாம 60 வயசுக்கு மேல சாவறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இஸ்லாத்துல சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா வயசான காலத்துல போனா அங்க ஹஜ் எல்லாம் பண்ண இயலாது. அங்க உலகத்திலேயே நெரிசல் அதிகமா இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில முதலிடம் ஹஜ்ஜிக்கு தான் உண்டு. 20 லட்சம் பேர் ஒரே டைம்ல ஒரே இடத்துல கூடக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடு அது. அந்த நெரிசல் எல்லாம் போய் 70 வயசுக்காரெல்லாம் போனார்னு சொன்னா லேசா சிலிப்பாய் தவறி விழுந்தா போதும், சடசன்னு ஏறி மிதிச்சா காலியா போயிடும். அதனால அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தப்பா வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜி என்பது நம்ம 25 வயசுல கடமையாகிவிட்டால், காசு இருந்தால் 25 வயசுல போயிடணும். 30 வயசுல அந்த சக்தி இருந்தா 30 வயசுல போயிடணும். முன்கூட்டியே போறதுதான் நல்லது. தள்ளாத வயசுல ஹஜ்ஜிக்கு போறதுன்னு நினைக்கிறாங்க. அது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. அப்படி போனா கெடுதிதான் ஏற்படும். ஐயா, என்னுடைய பேர் ராம இளங்கோவன். நான் பெரியார் திராவிடத்தினுடைய ஈரோடு மாவட்ட செயலாளர் இருக்கேங்க. இஸ்லாம் என்பது ஒரு இனிய மார்க்கம், அது 2 கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களை நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பன இளைஞன், ஒரு ஐயர் பகுதியை சேர்ந்த ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொண்டார். அப்படி கொல்லுகிற போது கூட கையிலே பார்த்தால் இஸ்மாயில் என்று சொல்லி பச்சை கட்டிக் கொண்டு தான் இறந்துவிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படால் கூட உடனடியாக இந்த இஸ்லாம் சமுதாயமே இதனால் பாதிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தீய நோக்கத்தோடு இஸ்மாயில் என்று பச்சை கட்டிக் கொண்டு மகாத்மா காந்தி தேச தந்தையாக மதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த அவரையே சுட்டுக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு தீய புத்தியுள்ள அந்த நபராக அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கும் அந்த இன்னொரு இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் மண்டப சாஸ்திரத்தில், இந்து மண்டப சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே பார்ப்பன மற்ற பிற்படுத்தப்பட்ட தாக்கப்பட்ட மக்கள், அது கவுண்டர்ல இருந்து செட்டியார் இருந்து முதலியார் இருந்து சட்டிலி மதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகுப்பினரையுமே தாய்மார்கள் மன்னிக்க வேண்டும். அந்த இந்து மண்டப சாஸ்திரத்தில் மனுஸ்மிருதியில அங்கே சூத்திரன் எழுதியிருக்கிறார்கள். அவரை சூத்திரன் சொன்னால் பெரிய ஒரு பத்மஸ்ரீ பட்டமோ ராமோது பட்டமோ கிடையாது, தேவடியார் மக்கள் என்று பொருள். இப்படி பச்சையாக இப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை இழிவுபடுத்துவது மூலமாக ஒரு கேவலப்படுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை உள்ளடக்கி வெளியில பார்த்தா பசுபால் போட்டு குடி போன்று, அதாவது ஸ்வீட் போட்டு சொல்லுவாங்க, இனிப்பு தடவையே மிகப்பெரிய நஞ்சாக இருக்கக்கூடிய அந்த மதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த உண்மையை ஏன் நம்முடைய இஸ்லாம் மதத்துல ஏன் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது? இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு. ஏன்னா காந்தி சொல்லிக் கொண்ட நாதுராம் கோட்சே எப்படிப்பட்டவன், எப்படி பச்சை சொல்லி அப்பட்டமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய
தயங்குகிறீர்களா இல்லை வருகிறீர்களா, ஏன் அது வந்து ஒரு சுணக்கம் காட்டுகிறது கேள்வி. அதே நேரத்தில் சட்டமன்றத்திலே நாங்கள் பாப்பாத்தி என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையார் அவரை அவர் பாப்பாத்தி சொல்லிட்டாங்க. அவர் இன்னைக்கு கூட பாருங்க கோயில் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி பட்டவர்த்தனமாகத்தானே இந்து மதவாதியாக ஒரு பார்ப்பன அம்மையாராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற அந்த ஜெயலலிதாவை, அந்த அம்மையாரை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களே, எந்த வகையில் நியாயம்? சரி, அதாவது காந்தியை கொலை செய்த கோட்சே இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் கொலை செய்தான்.